How to become a mechanical design engineer. மெக்கானிக்கல் டிசைனர் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில் வேணும், என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போகுங்க ஐயா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்பிசியிலிருந்து. ஹவு டு பிகம் அ மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர். உண்மையாகவே நிறையா பேருக்கு இன்றைக்கி எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிசைன் இன்ஜினியராக போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்றும் தப்பு கிடையாதுங்கய்யா, ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, இப்போ டிசைன் இன்ஜினியராக போகிறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான் பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, சார் ஆட்டோகேட், சாலிடோஸ், கிரியோ, கேட்டே, ஆன்சிஸ், ஹைப்பர்மெஸ், என்எக்ஸு, அப்புறம் சாலிட் எட்ஜ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரையும் நான் படிச்சிடுறேன் அப்படின்னா எனக்கு எல்லா பக்கம் ஈஸியாக வேலை கிடச்சிரும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா அப்படியெல்லாம் கிடைக்காது. ஏன்னா ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஜாப்புக்குள்ளே டிசைன் இன்ஜினியராக என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஒரு சில பேசிக்கான சில விஷயங்கள் இருந்துச்சுனாவே போதும் நீங்கள் ஃப்ரெஷராக என்ட்ரு ஆகிறதுக்கு. ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும், அப்போ போய் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஆக ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம என்னென்ன ஸ்கில்லெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு டிசைன் இன்ஜினியராக நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன வேலை கொடுப்பாங்க ஜென்ரலாக? இப்போ நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியர், ஸோ எங்கள் எம்இசி இன்ஜினியரிங் சர்வீஸ்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அந்த டிவிஷனில் உங்களோட டிசைன் இன்ஜினியராக நான் ரெக்ரூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிறோம். என் கம்பெனி தான் நீங்கள் டிசைன் இன்ஜினியராக இருக்கிறீங்க. இப்போ எங்களுக்கு ஜென்ரலாக ஆர்டர் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துட்டு எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு கெமிக்கல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டோரேஜ் டேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு எங்கள் கம்பெனிக்கு வெளியே கொஞ்சம் ஒரு ஓரமாக இருக்கணும், அது வந்து ஒரு 40,000 லிட்டரு கெப்பாசிட்டியை பிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அது வந்து ஸ்டீலில் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த கெமிக்கல் வந்து ஸ்டீல் தான் விஸ்டார்ட் பண்ணும் அந்த கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஸ்டீலில் டேங்க் வேணும், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிக்கு வெளியே வைக்கணும். அந்த இடத்தோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10க்கு 20 ரூமு தான் இருக்குது, 10க்கு 20 தான் அந்த இடமே இருக்குது, சைஸு நீளம். ஓகே, இவ்வளோ தாங்க எங்கள் ரெக்குயர்மெண்ட் எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ரெக்குயர்மெண்ட்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு டிசைன் என்னென்னா உங்கள்கிட்ட கொடுக்குறேன். தம்பி இது மாதிரி வந்து ஒரு 40,000 லிட்டர்ஸில் ஒரு கெமிக்கல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டீலில் ஒரு டேங்க் வந்து டிசைன் மட்டும் வேணும், அது மட்டும் டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு இதை ஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுக்கணும். எப்படி டிசைன் பண்ணுவீங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், ஆட்டோகேட் இல்லை சாலிடோஸில் போய் உட்காந்து 3Dயில் பக்காவாக ஷீட் மெட்டல் வச்சு மாடல் போட்டுருவேன் சார். சூப்பர், அதெல்லாம் கலக்கிடுவேன். எவ்வளோ டயாமீட்டர் போடுவீங்க, எவ்வளோ லென்த் போடுவீங்க, இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஓகே, இந்த ரெக்குயர்மெண்ட் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வந்தக்கறமா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே இப்போ 40,000 லிட்டருக்கு கெப்பாசிட்டி பிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ மீட்டர் கியூப் இடம் தேவைப்படும் அப்படின்னா அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எவ்வளோ டயாமீட்டர் வேணும், எவ்வளோ ஹைட் ஆர் லென்த் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த 40 லிட்டர் பிடிக்கணும்னா எவ்வளோ வால்யூம் தேவைப்படும், 40 மீட்டர் கியூப் தேவைப்படும். இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு தெரியணும். அடுத்து இதை கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டயாமீட்டரும் லென்த்தும் ஆர் ஹைட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேஷன்ஸும் தெரியணும். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜென்ரலாக நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப்பில் போயிட்டோம் அப்படின்னா πr²h அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வால்யூம் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், டயாமீட்டரையும் ஹைட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் கையில் ஒரு ரஃபாக ஒரு ஸ்கெட்சாக வரையணும். சும்மா ரஃபாக இப்படி தான் வரும் அப்படிங்கிறத கையில் வரையணும். ஒரு ஃப்ரீகன் ஸ்கெட்ச் வரைஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து சாலிடோஸ் ஓப்பன் பண்ணி பக்காவாக உங்கள் பாணியில் உங்களுக்கு தான் 3Dயில் ஆல்ரெடி நல்லா தெரியுமே, எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3Dயில் ஒரு மாடல் பண்ணுறீங்க. மாடல் பண்ணிவிட்டு அதில் எங்கெல்லாம் வால்வு வரும், எங்கெல்லாம் ஸ்டாண்டு வரும், எங்கெல்லாம் நாசில்ஸ் வரும், எங்கெல்லாம் ப்ரெஷர் கேஜஸ் வரும், என்னெல்லாம் தேவையோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி இந்த 3D மாடலை எனக்கு அப்படியே ஒரு ஃபைலாக கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த 3D ஃபைலை கஸ்டமர்கிட்ட காட்டி, ஐயா உங்களுடைய டேங்க் இப்படி தங்கையா வரும், உங்கள் இடத்துல வைக்கிறதுக்கு இது சௌரியமாக இருக்குங்க ஐயா அப்படிங்கிறத நான் வந்து ஓகே பண்ணி அப்லோட் பண்ணி வாங்கி தருவேன். வாங்கி தந்து உங்கள்கிட்ட வர்றேன், தம்பி அந்த டிசைனை ஓகே பண்ணிட்டாங்க கஸ்டமரு, ஒரே ஒரு சின்னது மட்டும் ஏணி மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்க, அது மட்டும் வச்சா போதும் தம்பி அப்படின்னு சொல்கிறேன். ஏணி மட்டும் வச்சு விட்றீங்க, லேடர் மட்டும் வச்சாச்சு. நவ் இந்த 3D மாடலை அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணி அவர் கேட்குறாரு. இப்போ மேனுஃபேக்சர் நம்மள்கிட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அப்படின்னா இப்போ நான் இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங்க்கு டேட்டாஸ் கொடுக்கணும். நம்ம பண்ண இந்த 3D டிராயிங் எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஏன்னா அந்த 3Dயில் நிறையா டீட்டெயிலாக உங்களால் கொடுக்க முடியாது, எல்லா டைமென்ஷனையும் நீங்கள் பொதுவாக கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3Dயில் இருக்கிற இந்த டயக்ராமை 2Dக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ஐசோமெட்ரிக்கில் இருக்கிற டிராயிங்கை ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் நீங்கள் இப்போ மாற்றணும்.
அதாவது ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ, ரைட் சைட் வியூ நீங்கள் வந்து போட வேண்டியது இருக்கும். ஸோ இதான் வந்து 2D. இதை நீங்கள் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்காவாக 2Dயில் கன்வெர்ட் பண்ணி டிராயிங் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா அந்த டிராயிங்கில் தேவையான டீட்டெயில்ஸ் மெயின் இதுதாங்க ஐயா. ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ், என்னென்ன டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத எல்லா டைமென்ஷன்ஸும் நீங்கள் கொடுக்கணும். அந்த டைமென்ஷன்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. டைமென்ஷன் அண்ட் இட்ஸ் பேசிக் ரூல்ஸ் அப்படிங்கிறத இன்ஜினியரிங் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த மண்டல படிப்பே யாராவது ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அடுத்த இதில் வெல்டிங் வரலாம், மிஷினிங் வரலாம், எது வேணால் வரலாம் இல்லையா. அப்போ ட்ராயிங் சிம்பிள்ஸ், இந்த வெல்டிங்கில் அடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வாயில் சொல்ல முடியாது, எழுதி கொடுக்க முடியாது, சிம்பிளாக நீங்கள் சொல்ல முடியும். அப்போ வெல்டிங் சிம்பிள்ஸ், ட்ராயிங் சிம்பிள்ஸ். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்க அப்படின்னா ஜிடிஎன்டி வந்துச்சுன்னா கூட ஜிடிஎன்டியும் நீங்கள் இதில் மார்க் பண்ணி பக்காவாக நீங்கள் அந்த ட்ராயிங் என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிவர் பண்ணணும். இந்த ட்ராயிங்கை டெலிவர் பண்ணும்போது அசம்பிளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங் தனியாக கொடுப்போம், QCக்கு ஒரு ட்ராயிங் தனியாக கொடுத்துருவோம். இது இல்லாமல் இதில் நிறையா ப்ராசஸ் இருக்கும். இது வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேசர் கட்டிங் பண்ணுவாங்க, ரோலிங் பண்ணுவாங்க, அப்புறம் வெல்டிங்கு, அசம்பிளி இப்படி போகும். இப்போ என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான ட்ராயிங்கை நீங்கள் கொடுத்தா போதும். அப்போ ஒரு ட்ராயிங்கை தனித்தனியாக பிரித்து நீங்கள் கொடுக்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை. தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இப்போ லேசர் கட்டிங் கொடுக்குறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங்கில் எங்கே அடிக்கணும்னு நீங்கள் காட்ட தேவையில்லை. வெல்டிங் அடிக்கிறவருக்கு எங்கெல்லாம் அசம்பிள் ஆகணும்னு நீங்கள் காட்ட தேவையில்லை. வெல்டிங் எங்கே வரணும்னு சொன்னால் மட்டும் அவர் அடிச்சா போதும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ட்ராயிங்கை நீங்கள் கொடுக்கணும். இது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட, ஒரு டிசைன் இன்ஜினியரோட வேலை தான். ஓகே, இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி, நாங்கள் கேட்ட மாதிரி, கஸ்டமர் கேட்ட மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் டெலிவர் ஆகும். ஓகேவா? இதில் என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ கெமிக்கல்னால் என்ன கெமிக்கல்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியல் செலெக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். இன்னமும் என்னென்னா நீங்கள் ஒரு 100 mm நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா 100 mm அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்கன்னா பண்ண முடியாது. அது முடியாது. டாலரன்ஸ் வேணும் இல்லையா? அப்போ டாலரன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், எந்த இடத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ டாலரன்ஸ் வரும்போது என்னன்னா லிமிட் ஃபிட்டையும் பேஸ் பண்ணி வரும். அப்போ லிமிட், ஃபிட் அண்ட் டாலரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். இந்த டாலரன்ஸை டேட்டா புக்கை பார்த்து எப்போ எதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ், போல்ட்டு, நெட்டு, ஃபாஸ்ட்னர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ஸை எப்படி நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். நீங்கள் டாலரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. ஹோல் அதை MMC, LMC எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதெல்லாமே தெரிஞ்சு எல்லாமே வரைஞ்சாச்சு. இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த டிராயிங் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க? A3 எடுப்பீங்களா, A4, A2, A1, A0? அப்போ உங்கள் டிராயிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். ஒரு பெரிய காரை நீங்கள் A4 எடுக்க முடியுமானா முடியும். எப்படி முடியும்? ஸ்கேலிங் பண்ணால் முடியும். அப்போ அந்த ஸ்கேலிங் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கான கரெக்டான டிராயிங் ஷீட்டை செலக்ட் பண்ணி அந்த டிராயிங்க்கு தேவையான டிராயிங் ஷீட்டை செலக்ட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட்டை போட்டு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க, மேனுஃபேக்சரில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்ட மாதிரியே வரும். இதுதாங்க ஒரு டிசைனரோட வேலையாக நாங்கள் பார்க்குறோம். இல்லை, நீ சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு சாஃப்ட்வேர் மட்டும் தெரியும், எனக்கு கம்பெனி வேலை கொடுக்குமானா கொடுத்தால் சந்தோஷமாக வாங்கி கொள்ளுங்கள் ஐயா. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சு வேலைக்கு போனால் ஈஸியாக வேலை கிடைக்குங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஓகே, இப்போ அடுத்தது வர்றேன். இது ஒரு டைப். இன்னொரு டைப்பில் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் எப்படி வரலாம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு காம்பனன்ட் இருக்கும். இது வந்து ஃபீல்டுக்குள்ளே இருக்கும். அதே காம்பனண்ட்டை கொண்டு கொடுத்த தம்பி இதே மாதிரி நம்ம கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணணும், இதை டிசைன் பண்ணி கொடு ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறக்கு அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த காம்பனண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணி அதை வந்து மாடல் பண்ணணும். சாரி, எனக்கு தெரியாது. மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் டிவைசஸ் உங்களுக்கு தெரியணும். வெர்னியர், மைக்ரோமீட்டர், அந்த ரேடியஸ் கேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணி அதை வந்து நீங்கள் ட்ராயிங்காக மாற்றலாம். இல்லைனா 3D ஸ்கேனர்லாம் இன்றைக்கி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ராயிங்கை மேக் பண்ண முடியும், மாடல் மேக் பண்ணி. அதுக்கப்புறமா அதில் 2D டீட்டெயிலிங் கொடுக்கணும். அப்போ அதில் டைமென்ஷன் கொடுக்கணும், லிமிட்ஸ் வித் டாலரன்ஸ் கொடுக்கணும், GD&T இருந்துச்சுன்னா GD&T அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி வேலைகள்லாம் அதுலேயும் வரும். இதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு பேர். ஓகேங்களா ஐயா? இவ்வளோ தாங்க வேலை. உங்களுடைய டிசைன் இன்ஜினியர் வேலை இப்படி தான் இருக்கும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஆக எங்களுடைய கருத்துப்படி நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தான் தெரியணும். ஸோ என்னெல்லாம் தெரியணும்? யூனிட் கன்வர்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேஷன், 2D to 3D கன்வர்ஷன், ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சு, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், 3D to 2D கன்வர்ஷன், டைமென்ஷன்ஸ், லிமிட் ஃபிட் டாலரன்ஸ், GD&T, டிராயிங் சிம்பிள்ஸ், வெல்டிங் சிம்பிள்ஸ், டிராயிங் சீட் செலெக்ஷன், மெட்டீரியல் செலெக்ஷன், இதெல்லாம் தெரியணுங்க ஐயா. இதுக்கப்புறமா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸும் புரியணும். as well as உங்களுக்கு அதில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ், மெஷரிங் டிவைசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆகலாம். நாங்கள் MECயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் தான் ட்ரைனிங்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எஸ்,
இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு 40 நாள் ட்ரைனிங் கோர்ஸாக நாங்கள் வச்சுருக்கோம். இந்த கோர்ஸுக்கு பேர் தான் CDE, சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற பேர். இதில் என்னென்னா 40 நாள்னா 40 நாள் உங்களுக்கு வந்து ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 8 to 10 hours கிளாஸஸ் இருக்கும். ஆமாம், கிளாஸ் எடுப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, கிளாஸ் எடுப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்படி தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரியான ட்ரைனிங் தான் இங்கே இருக்கும். நாங்கள் இங்கே ட்ரைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் இருக்கும், ப்ளஸ் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். இது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் 2 கம்பெனிக்கு 2 டைம் இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இது இல்லாமல் இப்போ வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா நீங்கள் தங்கிறதுக்கு ரூம் எல்லாம் எங்கேயும் போய் வெளியே பார்க்க தேவையில்லை. ஏன்னா MEC ப்ரொவைடிங் ஃப்ரீ அக்கமடேஷன். எஸ், நீங்கள் இங்கேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் நீங்கள் இந்த அக்கமடேஷனை யூஸ் பண்ணிக்க முடியும், அதுவும் ஃப்ரீயாக. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியானம் லஞ்ச் மட்டும் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். காலையிலையும் நைட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த 40 நாள் ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டேஸ் மட்டும் லீவ் இருக்கும். மீதியெல்லாம் அதேமாதிரி 40 நாள் கரெக்டாக கன் போட்ட மாதிரி முடிஞ்சிருமானா இல்லைங்க, ஒரு 2 நாள் 3 நாள் முன்ன பின்ன எப்போவுமே ஆகத்தான் செய்யும். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 40 நாள் முடியும் போது உங்களுக்கு வேலையும் நாங்கள் அஷ்யூர் பண்ணி கொடுக்குறோம். எஸ், இதை பற்றி நான் ஆல்ரெடி பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எங்களுடைய எல்லா சேனல்லையுமே இருக்கும். யூடியூப் சேனல் இருக்கும், இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும், உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்டாக இருக்கும். இதில் என்ன கதை அப்படின்னா, எந்த ஊரில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்? ஐயா இப்போதைக்கு நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் மேக்ஸிமமாக நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் பெங்களூர், ஒசூர் அந்த மாதிரியும் பிளேஸ் இருக்காங்க. பட் மேஜராக நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கோயம்புத்தூர் அண்ட் சென்னை, அதாவது தமிழ்நாடு பேஸ் மட்டும்தான். ஓகே, சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18K-லேருந்து 25K இருக்கும். பட் இப்போவும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 15K-க்கும் போயிட்டுருக்காங்க. அதனால 15K-லேருந்து 25K உங்களுக்கு கிடைக்கும். சார் எனக்கு 25 மட்டும் எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருங்க சார்னா கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியும். பட் அதுக்கான ஸ்கில் என்ன வேணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம். அதை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணால் போதும். அதை டெவலப் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு அதை டெவலப் பண்ணி அந்த சம்பளத்தை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் தான் நாங்கள் கொடுக்குறது. ஸோ ஜென்ரலாக எங்களுடைய ஃபீட்பேக்ஸில் எல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுற வரைக்கும் தான் சொல்லிக் கொடுப்போமே தவிர நாங்கள் சிலபஸை கவர் பண்ணுறதுக்காக என்றைக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஸோ ஏன்னா இதை கற்றுக்கிட்டு நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் நீங்கள் வேலை தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, இதுதாங்கய்யா இந்த கோர்ஸு. நம்ம MEC சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வர 9/6/2025. எஸ், 9ஆம் தேதி திங்கட்கிழமை வரும், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அல்லது என்கொயரி லிங்க் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிங்க அப்படின்னா நாங்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ஏன்னா ஒரு பேட்சுக்கு 10 பேர் மட்டும்தான் நாங்கள் லிமிட்டடாக எடுப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் 10 பேரை வச்சு பக்காவாக சொல்லி கொடுத்தாவே எல்லாத்துக்கும் போய் புரியும், எல்லாத்தையும் ஈஸியாக வேலைக்கு அனுப்ப முடியுங்கிறது. அதனால் நாங்கள் ரொம்ப காலமாக அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒன்லி லிமிடெட் சீரிஸ் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ முன்னாடியே கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் டிசைனர் ஆகணும்னா இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் MEC வரலாம். ஆடா போடா வெண்ண, எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும், நீ வேணால் வேலை வாங்கி கொடுப்பியா, அவங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது தானே என்னை கூப்பிட்றா அப்படின்னு சில பேர் வந்து என்னை செருப்பாக அடிக்காத குறையா கமெண்ட்டில் கேட்பாங்க. அவங்களுக்கு இதை சொல்கிறேன், ஐயா இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட வாங்க, உங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறேன், அதுவும் ஃப்ரீயாக தான், எந்த காசும் நான் வாங்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ அப்படியே நான் புதுசாக சொல்லிக் கொடுக்குற அப்படின்னு சில பேர் கொடி தூக்கலாம், தப்பே இல்லை. நான் சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே புதுசு கிடையாது கையா. நீங்கள் இன்ஜினியரிங்கில் படித்ததே தான். நீங்கள் இன்ஜினியரிங்கை சரியாகவும் ஒழுங்காகவும் படிச்சிருந்தா சாஃப்ட்வேரை நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு இந்த ஸ்கில்லெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும், சாஃப்ட்வேரையும் கற்றுக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட வாங்க, உங்களுக்கு வேலை நான் ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறேன். இல்லை சார் நான் இன்ஜினியரிங்கில் சரியாக படிக்க முடியல, இதெல்லாம் எனக்கு சரியாக புரியல, இதெல்லாம் எனக்கு தெரியல, இதை நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ மட்டும் வாங்க. ஓகேவா? அடி தெரியும்னா உங்களுக்கு வேலை எப்பவுமே நாங்கள் வாங்கி கொடுப்போம். ஸோ எப்பவுமே மெக்கானிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா MEC அடிக்கிற ஆள் கிடையாது. ஓகே, வேறு ஏதாவது டவுட்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.